ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கின்ற சூழலில் விஜயினுடைய முன்னாள் பேராசிரியரும் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பியுமான ரவி பெர்னாட் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்கள் குறித்து கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. உங்களுடைய மாணவர் விஜய் முதலமைச்சர் ஆக போகிறார். இந்த சந்தோஷமான தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இயற்கையாகவே ஒருவருக்கு மகிழ்ச்சி தானே. ஒரு தன்னுடைய தனக்கு தெரிந்த ஒருவர் முதல்வராகுவதே ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நிச்சயமா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் முதல்வரானா சந்தோஷப்படுவோம். நமக்கு பல வருஷங்களாக தெரிந்த, நம்மிடம் படித்த, நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு ஒரு சின்ன பையனாக நம்ம பார்த்த ஒருவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 இவ்வளவு பெரிய இடத்துக்கு வருவது யாருக்குமே மகிழ்ச்சியை தானே கொடுக்கும். நிச்சயமா நிச்சயமா. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இல்லையா? ஆமா. அதனால எங்களை விட எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க தானே, எங்க பிள்ளைங்க மாதிரி தானே. எங்க பிள்ளைங்க எங்களை விட பெரிய இடங்களுக்கு போகும்போது எங்களுக்கு சந்தோஷம். விஜய் சார்ட்ட பேசுறீங்களா சார்? என்ன பகிர்ந்துட்டாரு? பேசல, ஏன்னா ரொம்ப பிஸியா இருப்பாரு, டென்ஷனா இருப்பாரு. சோ ரிலாக்ஸ்டா பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுடைய இன்னொரு மாணவர் ஸ்ரீநாத், அவர் எம்எல்ஏவா இப்போ ஆயிருக்காரு. ஸோ ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஸ்ரீநாத் ரொம்ப நல்ல பையன், நல்ல கிரியேட்டிவ் சென்ஸ் உடைய பையன். அவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. ஸ்ரீநாத், சஞ்சய் அண்ட் விஜய் 3 பேர் ஒரு குரூப்பா தான் இருப்பாங்க. இந்த சஞ்சய்னு நான் சொல்றது இந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியில எல்லாம் நடந்துக்கிட்டு இப்ப இதெல்லாம் சீரியல் எல்லாம் நடிக்கிறேன் கூட ஒரு ப்ரோக்ராம் பண்றாருன்னு நினைக்கிறேன். பத்ரி படத்தெல்லாம் விஜயோட சேர்ந்து நடிச்சிருப்பாப்ல. ஆமா ஆமா, அவருதான். அவங்க குடும்பமே திரை குடும்பம் தான். அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமானவங்க. நான் ரொம்ப அவங்களுக்கு எனக்கு அப்ப நான் சின்ன பையன், காலேஜ்ல சின்ன பையன் தான். நான் அவங்களோட 10 ஆண்டுகளுக்கு மூத்தவன். அதனால அவ்வளவு ஒன்றும் பெருசா ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது. நான் அவங்களோட பல கடைசியா அவங்களை கூட்டிட்டு சிங்கப்பூருக்கு ஒரு டெலிகாஸ்டுக்கு எல்லாம் கூட போயிருக்கேன். அதனால அது ஒண்ணு பெருசா ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்காது. ஒரு அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு மாதிரி சொல்லலாமா? மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே ஓகே. மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். நான் அப்ப சின்ன பையனா அது இல்லாம அப்ப எனக்கு தெரியும் நான் ரொம்ப நாள் அங்க டீச் பண்ண மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அப்பயே நான் தூர்தர்ஷனுக்கு பிரசார் பாரதிக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன், யூபிஎஸ்சி எழுதி. அதனால நான் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங், இங்க போறதா அங்க இருக்கிறதா அப்படி இப்படி இருக்க ஒரு காலகட்டம். தட் வாஸ் பிஃபோர் சன் டிவி. அதனால நான் அமெரிக்காவிலையும் பிலிப்பீன்ஸ்லயும் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தேன். அப்பதான் இந்தியாவுக்கு வந்திருந்தேன். அங்க என்னுடைய பேராசிரியர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தான் நான் இவங்கள்ட்ட இருப்பேன். ஈவன் நவ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா கலகலப்பா தான் பேசுவாங்க. ஒரு டென்ஷன்லாம் இருக்காது. ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் டென்ஷன். நைஸ் பீப்புள், நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி சில அக்கேஷன்ஸ்ல எல்லாம் அவரை பார்த்திருக்கேன். ஏர்போர்ட்ல பார்த்திருக்கேன், ஹோட்டல்ஸ்ல பார்த்திருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒண்ணு அவரு சினிமா அம்மா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. தமிழ் சினிமா 100 விழாவோ ஒரு நிகழ்ச்சி நடத்தினப்ப கூட விஜயோட பார்த்து பேசிட்டு இருந்தேன். He also remembers me. I also அவங்க அப்பாவும் எனக்கு நல்ல பழக்கம். Very well known to me. விஜய் எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை தருவார் அப்படின்னு நம்புறீங்க? அவருக்கு என்ன மாதிரியான ஆலோசனை நீங்க கொடுக்க விரும்புறீங்க சார்? அவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறது very limited powers. Land administration, law and order, elementary education, health, இந்த மாதிரி இதுதான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோடைய பவர். அப்புறம் பஞ்சாயத்து ராஜ், நகர்பாலிகா சட்டம் எல்லாம் வந்துட்டதுனால பெரும்பாலான சிவிக் செயல்கள் எல்லாம் செப்பனிடுதல் எல்லாம் மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் பேரூராட்சிகளும்
தான் செய்ய முடியும். ம், நம்ம வேணா போட்டு கொஞ்சம் குழப்பிக்கலாம். ம், ம், சார் எம்பியா இருந்தங்கிறீங்க, இந்த ரோட்ல சாக்கடை அடைச்சிக்கிச்சு சார் சொல்றவங்க கூட இருக்காங்க. ம், ம், அந்த சாக்கடையை அடைக்கிறது, அந்த அந்த கழிவு நீர் அகற்றத்துல எம்பிக்கு பெரிய வேலை இல்ல. ம், அவர் ம், ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும், அல்லது ஒரு சஜஷன் தான் கொடுக்க முடியும். ம், ம், அதனால நம்ம அரசியல் சட்டம் ஒரு அற்புதமான அரசியல் சட்டம். ம், அது ஒவ்வொரு துறைக்கும், ஒவ்வொரு அரசுக்கும், உள்ளாட்சி துறைக்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, மாநில அரசுக்கு, மத்திய அரசுக்குன்னு அருமையாக டிமார்கேஷன் இருக்கு. யார் யாரு எதை எதை செய்யணும் அப்படின்னு, ம், எவ்வளவு தூரத்துக்கு செய்யணும்னு இருக்கு. ம். அப்புறம் பெரும்பாலான நம்முடைய நிதி மத்திய அரசுல இருந்து தான் வரணும். நிச்சயமா. எனவே இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளார தான் செயல்பட முடியும் மாநில அரசு. ம், அஹ், அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா, அஹ், விஜய் புதுசா வந்திருக்கிறதுனால வர்றதுனால அவரு ஒரு there will be continuity and change அப்படின்னு நான் பாக்குறேன். ம், மாற்றமும் இருக்கும், தொடர்ச்சியும் இருக்கும். அது அரசு அதிகாரிகள் அதை உறுதி செய்வாங்க. there will be continuity ம், and there will be change. இவருக்கு சில தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்ல, யங் பீப்புள்ல. ம். ஆல் செட் அண்ட் டன் கன்ஃபியூஷியஸ் சொல்லுவாரு, சீன பேரறிஞர் கன்ஃபியூஷியஸ் சொல்லுவாரு, நம்ம திருவள்ளுவர் மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் சொல்லுவாரு, ஆஸ்க் த யங் தே நோ பெட்டர் பார். இளைஞர்களை கேளுங்க, அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அப்படிம்பார். அது மாதிரி ஒரு இளைய தலைமுறை அந்த புது மலர்களாக இந்த அரசு தோட்டத்துல புது மலர்களாக பூக்க போறாங்க. அந்த நறுமணம் நல்லாதான் இருக்கும்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன், வாழ்த்துறேன். பொதுவாக நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் கொடுத்துருக்காரு. அந்த தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியுமா? நீங்கள் ஒரு முன்னாள் எம்பியாக இருந்திருக்கீங்க. ஸோ நிறைய நிதி பகிர்வுகள் இங்கே தேவைப்படுது. மத்திய அரசிடமிருந்து அந்த நிதியை பெற்று இங்கே பண்ண முடியுமா? அது சாத்தியமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாம். சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா நீங்க ஒரு சத்துணவு திட்டத்தை புரட்சித்துல எம்ஜிஆர் கொண்டு வந்தப்ப இது எப்படி நடக்கும்? தமிழ்நாடு பூரா ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களுக்கு டெய்லி எப்படி சோறாக்கி போட முடியும்? எப்படி கீரை, கூட்டு, பருப்பு, சோறு அப்படின்னு டெய்லி சோறாக்கி போடுறது என்ன ஹோட்டலா அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க. இது எப்படி ஒரு ஆளு சமைச்சு போடுவாங்களா? டெய்லி 40 பிள்ளைங்க 50 பிள்ளைங்களுக்கு தினமும் யார் தட்டு கழுவா அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. ஆக ஒரே நாள்ல ஒரு மாநிலம் முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது நம்மளால. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவதற்கு நம்மிடம் திறனும் இருக்கிறது, மன வலிமையும் இருக்கிறது, அதற்கான சமூக கட்டமைப்பும் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது நம்மகிட்ட. தேங்க்ஸ் டு தி சிவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். அதெல்லாம் நம்ம நாடெல்லாம் பிரமாதமான நாடு. அதெல்லாம் நான் நான் பல நாடுகளுக்கு போறவன். நான் பெரும்பாலும் என்னுடைய இப்ப கடந்த சில ஆண்டுகளாக என் பிள்ளைகள் எல்லாம் ஐரோப்பாவில், அமெரிக்காவில் வாழ்றதுனால நான் பெரும்பாலான நாட்கள் அவங்களோட தான் இருக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். இங்கெல்லாம் முடியாதது இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வர்ற நாடுல, ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரில எவ்வளவு ஈஸியா நம்ம இதெல்லாம் செய்து முடிக்கிறோம்னு நான் பார்ப்பேன். அதனால எதையும் நம்மால் செய்ய முடியும். நீங்க பப்ளிக் வெல்ஃபேருக்காக ஒரு செயலை செய்வதென்று நீங்க மனசுல தோன்றிடுச்சுன்னா உங்களால் அது செய்து முடிக்க முடியும். நான் யாராவது நினைச்சமா 1.25 கோடி ஆல்மோஸ்ட் 1.5 கோடி பெண்களுக்கு மாசந்தோறும் 15ஆம் தேதி ஆனா 1000 ரூபாய் போய் கிரெடிட் ஆகும், அது அவங்களுக்கு தகவல் போகும் செல்போன்ல அப்படின்னு நினைச்சமா? இல்ல. அதனால இட் இஸ் பாசிபிள். என்ன அரசு தானே, அதனால anything is possible. It may take some time, that's all. Okay. It may take some time. It may take some time to implement. It may take some time to get it organized to run smoothly. எடுத்தோன்னே ஒரு சின்ன ஹிச்சஸ் இருக்கும். ஏங்க இந்த செல்போன் எடுத்துங்க,
இப்ப நம்ம வந்து நான் எங்க வீட்டுல ஒரு ரூம்ல உட்காந்துட்டு நீங்க ஏதோ ஒரு லிங்க் அனுப்பிச்சீங்க, அதை பிரஸ் பண்ண உடனே ஸ்கிரீன்ல என் முகம் வருது, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், நேருக்கு நேரா பேசுற மாதிரி இருக்கு. இது இந்த இந்த இது வந்து ஒரு போன்ல அடங்கிடுச்சே. இந்த செல்போன் வந்தது முத எப்படி வந்தது? பட்டன் போனா வந்தது. நான் கூப்பிட்டா 8 ரூபா நிமிஷத்துக்கு, நீங்க பேசினா நீங்க கூப்பிட்டாலும் 8 ரூபா நிமிஷத்துக்கு. அப்படி இருந்த டெக்னாலஜி இது. இன்னைக்கு இது எப்படி சாத்தியமாச்சு? எவ்வளவு இப்போ போனே ஒரு ஊருக்கு 4-5 தான் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு 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 வில்லேஜுக்கு. நம்ம எல்லாம் நீங்க எந்த தலைமுறைன்னு தெரியல. நாங்கெல்லாம் பிசிஓ, பப்ளிக் கால் ஆபீஸ் அப்படின்னு பிசிஓன்னு ₹1 காயின் போட்டு பேசின தலைமுறையை சேர்ந்தவங்க நாங்க. ஹலோ ஹலோ அப்படின்னு சத்தமா பேசி பழகின தலைமுறை நாங்க. இன்னைக்கு யாராவது நினைச்சோமா இந்த மாதிரியான பேமெண்ட் த்ரூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நடக்கும்னு நினைச்சோமா? இல்ல. அதை நம்புனமா? அப்ப நான் இன்னைக்கு பாக்குறேன், எங்க வீடு பக்கத்துல ஒருத்தர் இளநீ விக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல அனுப்பிடுங்க சார்ங்கிறாரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையும் சாத்தியப்படுத்த முடியும், அதற்கு சில காலம் ஆகும். நாளைக்கு எல்லாரும் அதுக்காக போட்டிக்கு நாளைக்கு அவர் பதவி ஏற்ற உடனே காலையில அங்க போய் எல்லா கையெழுத்தையும் போட்டு நாளையில இருந்து எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் திட்டமிடணும், வடிவம் கொடுக்கணும், அதுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், பிறகு அது சாத்தியமாகும். அதனால ஐ எம் நாட் பெசிமிஸ்டிக், ஐ எம் காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக். இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது? வேற என்ன மாதிரியான கள செயல்பாடுகள் அதிமுக கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிமுகங்கிற ஸ்பிரிட் இருக்கு பாருங்க. அது ஏடிஎம்கேங்கிறது ஒரு கல்ச்சருங்க. சர்விங் த புவர், ஹெல்பிங் த புவர், being one with the poor, with the marginalized, with the suppressed, with the women, with the destitute. அப்படிங்கிறது ஒரு கல்ச்சர். அதிமுகவுடைய இதயம் அதுதான். மக்களோடு இருப்பதுதான் அதிமுகவுடைய இதயம். பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரு, மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களோடு வாழ், அவர்கள் சொல்வதை கேள், உனக்கு அதிலிருந்து அரசியல் ஆரம்பிக்கட்டும் பாரு. அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு மக்கள் பேசுவதற்கான மேடையாக ஆக்கி வச்சார். அதனால எங்கெல்லாம் மக்களுக்கு தேவைகள் இருக்கிறதோ, மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் மக்களுக்கு ஆதரவு தேவைப்படுகிறதோ, அங்கெல்லாம் அதிமுக இருக்கும், அதிமுக உணர்வு இருக்கும். இன்னைக்கு நான் ஐ சி தமிழக வெற்றி கழகம் as a mirror image of MGR's spirit, the spirit of helping people, being one with the people, listening to people and living for the people. அதுல வந்து அதிமுக அந்த இந்த spirit of ADMK will not go away, it will continue. அதிமுக என்ற உணர்வு இரட்டையில எப்பொழுதும் துளிர்த்து கொண்டே இருக்கும். இப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ ஒரு 12 எம்எல்ஏக்கள் வந்து விஜய்க்கு தேவைப்படுகிற நிலையில் தனி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக காங்கிரஸ்லேருந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதிமுகவிலிருந்து விஜய்க்கு ஆதரவு கிடைக்குமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் இப்போ டிவியில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே டிவியில் பார்க்குறேன். அந்த டிவியில் பார்க்கும்போது சில டெவலப்மெண்ட்ஸ் டெய்லி நிமிடத்துக்கு நிமிடம் மாறுது. அதனால இருக்கலாம். அது என்னால நான் ஐ ஹேவன்ட் ஸ்போக்கன் டு எனிபடி, நான் யாரோட இன்னும் பேசல. பேசினாதான் தெரியும் எனக்கு. ஐம் நாட் ஷுவர். ஓகே சார். மத்தியானத்துக்கு அப்புறம் நான் டிவில தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்ட்டி பீப்புளோட இன்னும் பேசல. ஐ ஹேட் சம் அதர் வொர்க் தி ஹோல் டே. அது என்ன பேசல. ஓகே சார். நிகழ்ச்சிக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு ஆளுமையோடு இதே போன்ற ஒரு கலந்துரையாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.